SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஹரணியை விரட்டிய எதிர்க்கட்சி தலைவர் ஜார். யாழ் பருத்தித்துறையில் பாரியளவு கஞ்சா மீட்பு. கடும் அபாயம், 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றம். காலி முகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர். பெரும் பதற்றத்தில் ஈரான் முழுமையாக முடங்கியுள்ள இணைய சேவைகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவர் குறித்து சில உரையாடல்கள் எழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த நேரத்தில் ரணில் திடீரென்று அவரிடம், நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் சிறிது நேரத்துக்கு முன்பு பேசினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நண்பர், நீங்கள் இப்போதுதான் சஜித்துடன் பேசினீர்களா என்று கேட்டார். ரணில் அதை உணராமல், சஜித்தா, நான் விமலுடன் பேசினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போது எதிர்க்கட்சி தலைவர் விமல் அல்லவா? ஹரணியை விரட்டி அடித்தவர் அவர்தான் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார். ரணில் நேற்று மாலை விமலுக்கு உண்மையாகவே தொலைபேசி அழைப்பை விடுவித்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இப்போது நீங்கள் தானே எதிர்க்கட்சி தலைவர், ஹரணியை அடக்கிய மந்திரம் என்ன என்று ரணில் விமலிடம் வினவியுள்ளார். பின்னர் இருவரும் மிக நட்பாக உரையாடலை நடத்தியுள்ளார்கள். ஹரணியின் கல்வி சீர்திருத்தத்தை திரும்ப பெற விமல் மேற்கொண்ட போராட்டத்துக்காக ரணில் அவரை மிகவும் பாராட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பருத்தித்துறையில் 28 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ராணுவத்தின் தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவு இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இருபருட்டி கடற்படை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கைப்பற்றப்பட்ட 28 கிலோ கேரள கஞ்சா பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பெரியந்த அமர்சிங்க தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்புலுவாவ பகுதியில் வசிக்கும் 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று கட்டட ஆராய்ச்சி அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. அம்புலுவாவா மலையில் சரிவில் உள்ள பல பகுதிகள் நிலச்சரிவு அபாயகரமான மண்டலமாக கருதி கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்புலுவாவா பல்லுயிர் வளாகத்தின் நுழைவாயிலில் சிறிது தூரத்தில் தரையில் ஏற்பட்டுள்ள வெடிப்பை கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் கண்காணிப்பு குழு பார்வையிட்டதோடு அந்த பகுதியில் உள்ள வீடுகளையும் ஆய்வு செய்துள்ளது. அந்த வீடுகளில் 7 வீடுகள் அதிக ஆபத்துள்ள நிலையிலும் 6 வீடுகள் நடுத்தர ஆபத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்புலுவாவா வட்டகேல பகுதியில் 11 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அதிக ஆபத்தில் உள்ளன. 12 வீடுகள் நடுத்தர ஆபத்தில் அமைந்துள்ளன. அதன்படி மேற்கண்ட அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் எவ்வித கட்டுமானம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் மிகவும் உணர்திறன் வாய்ந்த நிலச்சரிவு மண்டலங்களாக கருதப்பட வேண்டும். நடுத்தர ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் முன்கூட்டி எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட பின்னர் அல்லது குறிப்பிடப்பட்ட அளவை விட மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் அவர்களை வெளியேற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலி முகத்தில் உள்ள அதி உயரமான மின் கம்பத்தில் ஏறி போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் கைது செய்யுமாறு நபர் ஒருவர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எம்பிலிப்பட்டியைச் சேர்ந்த ஜீவன் என்ற நபரை இவ்வாறு கொளுத்தும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். பழனி போலீஸ் பகுதியில் 6 போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அவர்களை உடன் கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்து பதாகை ஒன்றை எழுதி வைத்துவிட்டு மின் கம்பத்தில் ஏறியுள்ளார். அத்துடன் உடனே அந்த 6 போலீசாரும் காலி முகத்திடலுக்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சம்பவ இடத்துக்கு தீயணைக்கும் படை வீரர்கள் மற்றும் தீயணைக்கும் வாகனங்கள் ஆகியன நிறுத்தப்பட்டுள்ளது. உலக செய்திகள். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு அரசாங்கம் வணிக சேவையை முழுமையாக அடக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையும் ஈரானியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் தொடர்பு சாதனமாக மாறியுள்ளது. ஈரானில் நிலவும் அசாதாரணமான சூழலை கருத்தில் கொண்டு ஸ்டார்லிங்க் நிறுவனம் அங்குள்ள பயனாளர்களுக்கு மாதாந்த சந்தா கட்டணத்தின் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்டணம் செலுத்தாத நிலையிலும் தங்களுக்கு இணைய சேவை கிடைப்பதாக ஈரானில் உள்ள பல பயனாளர்கள் பிபிசி பாரசீக சேவையாளரிடம் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஈரானின் ஸ்டார்லிங்க் கருவிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது. இதை பயன்படுத்துபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். போராட்டங்கள் மற்றும் வன்முறை ஒடுக்குமுறை குறித்த வீடியோக்கள் வெளியாகும் பகுதிகளில் கட்டடங்கள் மேற்கூரைகளில் ஸ்டார்லிங்க் ஆண்டனாக்கள் உள்ளனவா என ஈரான் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றார்கள். சமீபத்தில் சதி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட இருந்த ஏராளமான ஸ்டார்லிங்க் கருவிகளை பறிமுதல் செய்ததாக ஈரான் உளவுத்துறை அறிவித்துள்ளது. ஈரானில் இதுவரை 2400க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றன. இணைய முடக்கம் காரணமாக இந்த தகவல்கள் வெளிவராமல் தடுக்க அரசு முயற்சிக்கின்றது. அரசின் தணிக்கையின்றி உலகத்தோடு தொடர்புகளில் ஸ்டார்லிங்க் மட்டுமே தற்போது ஒரு வழியாக உள்ளது என பயனர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் தற்போது ஈரானில் ஸ்டாலிங் மூலம் இணையத்தை பயன்படுத்தி வருவதாகவும் கணிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரிணியை விரட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜார். யாழ் பருத்தித்துறையில் பாரியளவு கஞ்சா மீட்பு. கடும் அபாயம், 18 குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றம். காலி முகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர். பெரும் பதற்றத்தில் ஈரான் முழுமையாக முடங்கியுள்ள இணைய சேவைகள்.